வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நிலக்கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 50 வறுத்த கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 6 மிளகாய் வத்த, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 3 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு. ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். அடுத்து மிளகாய் வத்தல், இதுலேயே ஒரு வத்தல் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு, புளி, நான் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இப்போ சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுவோம். அது நல்லெண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இது கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.